பாருங்க எவ்வளோ மகள் தான் செம்ம சில்லுன்னா இருக்கு. அப்படின்றாங்க உள்ள இங்கேருந்து இவரோட இன்னும் இல்லைன்னு ருத்ராட்சி இது பழமும் 50 ரூபா ஏதா இருக்குது. செம்ம வியூ பாருங்கள். ஐஸ் தான் பாருங்க ஜிக்ஸாக. இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். வந்து விட்டார் அந்த நம்மளுக்கு ஜீப் எடுக்கிற ஜீப் கிடைக்கிற இடத்துலையே கொடுங்க. ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்து நீங்கள் இங்கே வந்துடுங்க அப்படின்றாரு. இப்படிக்கா ठीक है भाई, थैंक यू. டைம் வந்து 4:10 ஆகுது. 4 மணிலேருந்து தான் ஜீப் சர்வீஸ் ஆரம்பம். இதே வழியில் போனால் கொஞ்சம் தூரத்தில் ஜீப் இங்கே இருக்கும் அப்படின்றாரு. இப்படியே போக வேண்டியதுதான். ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கேட்டோம், 200 மீட்டர் முன்னாடி தான் ஜீப்புங்க கிடைக்கும் போங்க அப்படின்றாரு. க்ளோக் ரூம் எல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் லக்கேஜ் வைக்கணுன்னா இங்கே கூட இருக்குது. டார்மெட்ரி இருக்குது. படுக்கிறதுக்கு பாரு டார்மெட்ரி 300 rupees டார்மெட்ரி ஸ்டே. ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்தால் கௌரிகுண்டு வரைக்குமே பஸ்ஸஸ் இருக்குது. ஆமாம், அது தெரியல எனக்கு. ஆனால் ஆக்சுவலாக அங்கே நம்ம ஹரித்வாரில் வந்து இது கூட பார்த்தோமே, கௌரிகுண்டுன்னு பஸ்ஸஸ் போட்டிருந்துச்சு. சோன்பிரியா கௌரிகுண்டுன்னு ஏதோ ஒரு ஊர் இருக்குது வர வழியில். பாட்டா குப்து காஷி இருக்குது பஸ்ஸஸ்ஸு. ஏதோ இந்த பக்கம் போக சொல்கிறாரு அண்ணன். ஆனால் க்ரௌடே இல்லை, அது ஒன்று. रजिस्ट्रेशन हो गया. ஜீப்பு முன்னாடி கேட்போம், முன்னாடி போகிறதுல ஏறிப்போம். இதெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அடுத்தடுத்து காலி ஆகிறதுக்கு. இங்கத்துலேருந்தே கேளுங்க அப்படின்னாரு. கொடுறேன். ஆனால் டிரைவர் வந்து நீங்கள் லக்கேஜ் விட்டு போயிடுங்க, நான் அப்புறம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் நீங்கள் இங்கத்துலேருந்து நடந்துன்னு போயிடலாம் நேற்று அப்படின்னு ரூம் கிட்ட பார்த்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து ராத்திரி படுத்துருக்கிறப்போ ஒரு 9க்கெல்லாம் படுக்க ஆரம்பிச்சிட்டோம். 9:30க்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு நானே வந்துடுறேங்க, மழை இருந்தாலும் இல்லைனாலும் ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணார். ட்ராப் பண்ணிடுறேன்னு. ஓகே. முன்னாடி ஜீப்புக்கு முன்னாடி இருக்கிற போயின்னு இருக்கிறதுல ஏறிக்கலாம். सवारी नहीं है क्या? जो फर्स्ट उठते हैं हम यहाँ से हम फर्स्ट अपना नंबर लगाते हैं. हाँ, आगे तो है ही नहीं. वो सब भी चलेगा क्या? अभी आ रहे हैं ना लोग उधर? हाँ, उधर से आ रहे, ऐसे ही चलेंगे. एक दो आएगी. ठीक है. भीड़ नहीं है क्या ऊपर? भीड़ नहीं है. फाटा भी पड़ने ना रास्ते. फाटा तो कल क्लियर हो गया ना शाम को? फिर हो गया, बंद हो गया. फिर अभी हो गया. ठीक है. சரி வாங்க, முன்னாடி போய் பார்த்து நிற்கலாம். வாங்க, இன்னும் இருக்குது. வாங்க.
ஆக்சுவலாக அந்த ஆள் அங்கேயே ஏரிக்கு அங்கே வெயிட் பண்ணலாம் போகலாம் அப்படின்றாரு. ஆனால் முன்னாடி இன்னும் வண்டிங்க லைனில் க்யூவில் தெரிஞ்சு சும்மா எதுக்கு அவர்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டுன்னு முன்னாடி போயிட்டுருக்கோம். காலியாக இருக்குதான் கேதார்நாத்து. என்ன தெரில, மோஸ்ட்லி வெதர்னால தான். அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அது தாண்டி வந்தோடனையும் இங்கே ஆக்சுவலாக பாயிண்ட் இருக்குது ஏறத்துக்கு. हो जाएगा क्या? 4 लोग चाहिए हमको। ये बैग ऊपर डालो छत पे। 3:30 से लोग नहीं है। पहला नंबर ही है हमारा, अभी आ रहा है ना, नंबर लेट ही आता है। नंबर के 0 नंबर वाले पा रहे हो उठेंगे तब पे। तो பயங்கர இக்கட்டு. பின்னாடியே 4 பேர் உட்காந்துருக்கும். 10 பேர் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு. அதுவும் ஜீப் வந்து நம்பர் பிரகாரம் தான் ஏதோ விடுவாங்களாம். ஸோ நம்ம அங்கேயே ஏறிட்டுருந்தா வெயிட் பண்ணியிருந்தோம். இவனுங்களே 3:30லேருந்து வெயிட் பண்ணிருக்காங்களாம் சவாரிக்கு. 10 பேர் ஏறணும் ஆக்சுவலாக. ஓகே, போயிட்டுருக்கோம். இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் என்னமோ தான் இது கௌரிகொண்டு. விட்டு ஒரு அங்கத்துலேருந்து நடக்கணும். வந்துட்டோம். 5 கிலோமீட்ரு மாதிரி தெரில இல்லையா? ஏன்னா ஒரு 5-10 நிமிஷமாக தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 5 நிமிஷமாக வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம உள்ளே நடந்துன்னு போகணுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, வந்த வழி அட்லீஸ்ட்டு கொஞ்சம் பயங்கர ஆஃப் ரோடிங்கெல்லாம் கிடையாது. ரோடு நல்லா இல்லை, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்குது ரோடு. போமா நம்ம வந்த வண்டி. டைம் வந்து 4:38 ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் கௌரிகுண்டு ஊர். ஆமாம், சொன்னார் என்ன லேட் ஆயிடுச்சுன்னா கௌரிகுண்டில் கூட ஸ்டே இருக்குது, எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏதோ போட்டிருக்கேன். ஓ, இது ஆக்சுவலாக இந்த ரேட்ஸு ஏன்னா குதிரை இதுன்னு நினைக்கிறேன். वजन मजदूरी व्यवस्था शुक्ल. $2200 $10,700 வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த தாத்தாவா யார் அது, இளமையாக தான் இருக்கார். வெறும் ஸ்கின்னு தான் ரிங்கிள் ஆகிட்டுருக்கு. பைதல்னா இப்படி போங்க, டோலினா அங்கே ஏதோ இது வாங்கணும் அப்படின்னாரு. இப்போ காட்டின போர்டு இது. ஜி, நேற்று நாம் அந்த ஹோட்டலுக்கு வந்து செக்இன் பண்ணிட்டு ஏதோ ஒரு 5-6 மணி மாதிரி இருந்துச்சு. கேட்டால் ஆல்மோஸ்ட்டு 7:30 மணி. ஜாலியாக இருக்குது. குதிரைங்களுக்கு போல வெயிட்டிங் இது. ट्रैकिंग कैसे जाना है? ऐसा ही ना? गब्बू वासनाड़ा यब्बा. 15 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் யாரோ ஆன்லைனில் யாரோ சொல்லி போர்டுங்க தப்பாக இருக்குது, 22 கிலோமீட்ரு அப்படின்னாங்க. என்னமோ கேட்வே அட் கௌரிகுண்ட். ₹10 per liter ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆனால் க்ளோஸாக இருக்குது. டைம் வந்து 5:10. நல்லா இருப்பாருங்க வெதர். கீழே வந்து ஏதோ மந்தாக்கினியும் எதுமோன்னு நினைக்கிறேன். ரிவர் பேர் ஆறு ஓடுது. இந்த பக்கம் ட்ரெக்கிங். அப்படியே அங்கே ஏதோ ஒரு குதிரை பாவம் விழுந்துருச்சு ஆளோட. எவ்வளோ ஒரு 1-1.5 கிலோமீட்டர் வந்திருப்போன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே ஏன்னா தண்ணி அந்த யமுனோத்ரியில் தண்ணி வசதி இருந்த மாதிரியே இல்லை.
முன்னாடி அம்மா குழந்தை வர வச்சு நேர்னு இருக்குது. கேதார்நாத் 14 அப்படின்னு ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது. கௌரிகுண்ட் 2 கிலோமீட்டர்ஸ். அந்த மரத்தில் கொஞ்சம் பேர்ட்ஸ் தெரியுது. அப்படியே அந்த பிரான்ச்சஸ் என்ன கலரில் இருக்கோ என்ன ஷேடில் இருக்கோ அதே மாதிரி இருக்குது. கேமஃப்ளாஜ் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கோம். இது எத்தனை வந்திருந்தோம் வெள்ளரிக்காய் சாப்பிட்னு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி லைட்டாக இருக்கட்டும்னு ஃபைபர் எல்லாம் தம்மஸ் நேர்னு இருக்குதுங்க. இவ்வளோ நேரம் மெதுவாக உட்காந்து சாப்பிட்னு இருக்கோம். இந்த பக்கம் தான் பார்த்துன்னு இருக்கோம். ஆனாலும் அந்த இது ஏன்னா ஸ்னோ மவுண்டன்ஸ் தெரில. இவர் ஏதோ பரஃப் அப்படின்னாரு. விலகி இருக்கு போல். இப்போ தான் தெரியுது அழகாக அங்கே. அங்கே யமுனா ஃப்ரீல நல்லா இருந்துச்சு ஃபெசிலிட்டி தண்ணிக்கு. இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அந்த 10 rupees per liter அப்படிங்கிற மஷின் வந்து ஒர்க்கிங்லேயே இல்லை மாதிரி இருக்குது நிறையா. அவர் பிரார்த்திச்சுட்டே போறாரு, கடவுளே விழுந்துடக்கூடாது, கர்த்தரே என்ன காப்பாத்துங்க. ஏதோ ஒரு மாதிரியான பறவை இங்கே இது மேலே இந்த மாதிரி உக்காந்துச்சு. அப்புறம் அங்கே எங்கேயோ மேலே போயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபோனில் எடுத்துருக்கோம் அந்த கிளிப்பு. ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள். ஃபாஸ்ட்டாக போடப்போ ஜூம்டாக இருக்குது. நான் ஒரு 13 கிலோமீட்டர் தான். எவ்வளோ பெரிய ஃபால்ஸ். மழை வந்தால் இன்னும் ஜோராக ஊற்றம் போடும். இதெல்லாம் 6 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். 12.5 கிலோமீட்டர் இருக்குங்க. அதான் குதிரைங்களை வச்சுன்னு சிமெண்ட்டு, டைல்ஸு, மார்பிள், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் மேலே இன்னும் ஏதாவது சமையலுக்கெல்லாம் கேஸ் சிலிண்டர் எடுத்துன்னு போகுது. வெறும் குதிரை தான். ஆமாம், ஒரு 12 கிலோமீட்டரு. கீழே விழுது. எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்கள். கூட்டு இதுவே இவ்வளோ பெருசாக இருக்கேன். இன்னும் அந்த மேகாலயா அது ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் இந்தியாவா வேர்ல்டா அது இந்தியாவா? அது எவ்வளோ பெருசாக இருக்கும். ஜர்னா வாட்டர் பிரகிருதிக்கும் ஆனந்திலே அப்படின்னு இந்த இடத்துலேருந்து முழுசாக தெரியும் போல். எங்கே பாரு இவ்வளோ பெருசு. நம்மளுக்கு வரையும் அங்கத்துலேருந்து பார்க்குறப்ப இவ்வளோ தான் தெரிஞ்சு. இன்னும் எவ்வளோ ஊற்றுது பாரு. ஹெலிகாப்டர் சத்தம் கேட்குது. 8:20 இப்போது டைம். பார்த்தீங்களா இருக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரொட்டி மழை சாரெல்லாம் தூவி விடுங்க. பஸ் பஸ் பூரா சாப்பிடலாம் ப்ளீஸ். நீங்கள் போட்டுக்கோங்க, எனக்கு வேணாம் போதும். சத்து தானே பரண்டை பொடி. எனக்கு இவ்வளோ சக்தி போதும்.
நீ எக்ஸ்ட்ரா சக்தி அளவா சக்தி எடுத்துட்டீங்க. எடுத்துக்கிறீங்க. பாரு இந்த குண்டு சட்டை எடுத்துக்கல தின்னு முடிச்சிட்டு போட்டுருவேங்கிற பயத்தில் சீக்கிரமாக லேலியே மேடம், லேலியே. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எங்கேயாவது கிடைக்குமா? இங்கே பாருங்க காம்பினேஷன். உனக்கு ஒருவா கிளியாமல் இருந்துச்சுன்னா சரி, சப்பாத்தி இப்போ. அம்மா வெறுத்து வெறுத்து அங்கே காரம் காரமா? நீங்கள் சாஸ் நிறைய போட்டுருக்கீங்க அந்த ஹாட் சில்லி. நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு. இங்கே குழாயில் தண்ணி வரும்னு உட்காந்தோம் கை கழுவுறதுக்கு. குழாயில் தண்ணியே வரல. யாரோ அனாதையாக ஷூவும் சாக்ஸை விட்டு போயிருக்காங்க. அதுவும் ஒரே ஒரு செட்டு. ஓ, யாரும் அனாதையாக ஒரு செட்டு மட்டும் போட்டுன்னு. இதை பாருங்க மக்களே, இன்னும் ஒரு 20% கூட ஏறல, அதுக்குள்ளே படுத்திருக்காரு. போக போக சரியான சுஸ்து, எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். 9:15 படுத்தேன். 10 மணி இப்போது. 10 மணி கிளம்பி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. தூக்கம் மோஸ்ட்லி சரியாக இல்லை, கேராகவே இருந்துச்சு. 10.5 கிலோமீட்ரு. பேஸ் கேம்பில் தான் ஆக்சுவலாக ஸ்டேலாம் கேம்ப்ஸ் கிடைக்கிறது நம்மளுக்கு. ஸோ அங்கே ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி போய் பார்ப்போம். நம்மளுக்கு தான் அந்த ஆள் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். சாரல் அடிக்குது நல்லா. இன்னும் நம்ம இப்படி நேராக போய் அந்தாண்டை தாண்டி போகணும் போல. இன்னும் போயிட்டுருக்காங்க. இன்னும் மலை உச்சியில் தான் வீடுங்க தெரியுது. அதை தாண்டி போகணுன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு. கேதார்நாத் 10 கிலோமீட்டர்னு காட்டுது. இது ஏதோ கவர்மெண்ட்டு தான் போல், ஏதோ காம்ப்ளெக்ஸு. அக்காமடேஷன்லலாம் கொடுக்குற மாதிரி ஏதோ டென்ட் 200 ரூபாய் மட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் டென்ட்டு 300 ரூபான்னு மேலே போட்டு, பட் 200-300 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும் போல் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு. இல்லை டென்ட்டு மட்டுமே கொடுத்துருவாங்க, 2-3 பேர் தங்கிக்கலாமோ என்னமோ தெரில. அந்த பக்கம் கூட வழி இருக்குது ஆக்சுவலாக. அப்படி போய் கூட எல்லாம் அங்கே தான் கனெக்ட் ஆகுது மேலே. சரி நம்ம லெஃப்ட்லேயே போயிடலாம் அப்படின்னு இப்படி வந்திருக்கோம். இங்கே ஒரு ஃபால், நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, ஃபால்ஸு நல்லா இருக்குது. எப்படி அது ஏதோ குண்டு மாதிரி இருக்குது இல்லை? புல் பிடிச்சுன்னு இருக்காரு, புல் பிடிங்கிட்டு இருக்காரு. என்னமோ நல்லா கொடி பறக்குது. அதெல்லாம் டென்ட் ஸ்டே போட்டிருக்காங்க அவங்க. தண்ணி போகுது பாருங்க, ஜிக்ஸாகாக எப்படி போகுது. அங்கே போய் மறுபடியும் அப்படியே போகுது எங்கேயோ, அந்த மலைக்கு எங்கேயோ போய் அப்படி போகுது இன்னும். அப்புறம் மரங்க மறைச்சிடுது. ஓ ஆமாம், இன்னும் அந்த பக்கம் எங்கேயோ அப்படி போய் அந்த மலைக்கு போகுது. சூப்பர்யா, வாயா. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு பேஜார்னா ரொம்ப கலீஜாக இருக்குது. வாசனை வேறு குதிரை தான் இது. எப்பா
ட்ரெக் வர பண்ணுறோமா மூச்சு வாங்குது. அந்த வாசனை போகிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இந்த புது பிரிட்ஜ் போல், அப்புறம் பழைய பிரிட்ஜு காட்டியிருக்காங்க. எதில் போகலாம்? பழைய பிரிட்ஜில் போகலாம் வாங்க. விழாது வாடி விழுற மாதிரி இருந்தால் அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா? வா. நான் வந்து நிம்பு பானி பண்ணி தரேன் அப்படின்னாரு. 40 ரூபாயா? இது பருக்கு 5 ரூபா, அது 10 ரூபா. சக்கரை தண்ணியா? பாதி தான் போடுறாரு, பாதி எலுமிச்சை பழம் தான் போடுறாரு. இல்லை போடுறாருப்பா, ஒன்று போடுறாரு. வெட்டினாரு எக்ஸ்ட்ரா ஏதோ போட்ட மாதிரி இருக்கு. அப்படி வந்துச்சு கலரு. வாங்கிக்கோ குடி நீ குடி. நல்லா இருக்கா? பச்சை கலரில் புதுசாக இருக்குது. கேதார்நாத் 9 கிலோமீட்ரு. பனி போனோம். அங்கே பயங்கரமாக வெயில் வச்சுருந்துச்சு. இப்போ அப்படியே பனி இறங்கிட்டு சில்லுன்னா இருக்குது. வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நல்லா மழை. நமக்கு கொஞ்சம் ஷெல்டர் இருக்குன்னு நின்று இருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 8.5 கிலோமீட்டருன்னு அங்கே ஏதோ போர்டு ஏதோ தருது. ஹலோ பேட்டா. செம்ம சில்லுன்னா இருக்குது வெதரு. மழை வேறு தூரிட்டுருக்கா, இன்னும் சூப்பராக இருக்குது. जी केदार और 8 किलोमीटर ஓகே. தண்ணியெல்லாம் வேறு இறங்கிடுச்சு ஷூஸ்குள்ளே. நல்லா ஃபாக் நல்லா புகையாக போகுது. எங்களை விட இன்னும் கீழே வந்து கொஞ்சம் பயங்கர சத்தமாக இருந்துச்சு தண்ணி. பட் ஃபாக் இருந்ததுனால பிடிக்க முடியல. ஜிக்ஸாகில் அப்படி போனோம் ஃபுல்லாக மேலே. பயங்கரமான மழை. சரி ஏதோ ஒரு கடைக்குள்ளே வந்து உக்காந்துருக்கோம். மழை நின்றப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பணும். செம்ம மழை. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து இங்கே ஆலு பராட்டாவும் மேகி சொல்லியிருக்கோம். 60 ரூபா எல்லாம். இந்த மாதிரி இருக்குது வெதர் பாருங்கள். இதுதான் கடை பாருப்பா. நல்லா சூடாக கொடுத்துருக்காரு. இவர் ஏதோ ஊறுகாய் போட்டிருக்காரு. டொமேட்டோ சாஸும் டொமேட்டோ பிக்கல் ஊறுகாய் எடுத்து வச்சோம். நல்லா இருக்குது இதுவும். சாப்பிடு. வருது, நீங்கள் சாப்பிடுங்க.
அதுவும் எடுத்துக்க மாட்டீங்க. சாப்பிட்டு அங்கத்துலேருந்து கிளம்புனோம். செம்ம வியூ பாருங்க. அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஷார்ட் கட்டு அப்படின்ட்டானுங்க இதான். அப்புறம் இது கூட ஸ்டீப்பாக தான் இருக்குது எல்லாமே. கொஞ்சம் செம்ம வியூ இங்கத்துலேருந்து இந்த மவுண்டன்ஸ் எல்லாம். அப்படி போனோம் நம்ம. ஏய் குதிரை குதிரை நேருக்கு நேராக டிச்சு அச்சுக்கு போகிறீங்க. அப்புறம் 6 கிலோமீட்டர் இன்னும். ஆக்சுவலாக 6 கிலோமீட்டர் அப்படிங்கிற போர்டே ஒரு 4-5 தடவை பார்த்துட்டோம். இங்கே இப்போ மைல் ஸ்டோன் இருக்குது. இன்னொரு 6 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்னு. வாப்பா. பனிமலை பாருங்கள். இந்த கருப்பு செக்ஷன் மட்டும் மொபைலில் ஜூம் பண்ணி எடுத்துருக்கோம். அப்படியே ஏதோ சிவனோ இல்லை ஏதோ கடவுள் உக்காந்து இருக்கிற மாதிரி அந்த ஒரு என்ன தலை ஜடாமுடி, அப்புறம் கைங்க அப்படியே உடம்பு சப்பாங்கால் போட்டுன்னு உக்காந்து இருக்கிற மாதிரி மொபைலில் இங்கே கண்ணில் பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. ஃபோனில் ஜூம் பண்ணி எடுத்தோம். நல்லா இப்போ தான் அந்த பனியெல்லாம் கொஞ்சம் விலகுச்சு. அந்த பக்கத்துலேருந்து பனிமலை தெரியுது இப்போது. நான் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. எப்போ 5 கிலோமீட்டர் மோர். அப்போ அதுலேருந்து மஞ்சா கலர் இது ஒன்றே தான் அப் அண்ட் டவுன் பண்ணிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கேப்பில் வந்து போகுது. ஆக்சுவலாக டக்குன்னு வந்துட்டு போகிறாரு. 4.5 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். பாருங்க என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான வியூன்னு. பூரா வாட்டர் ஃபால். அது நடுவில் ஏதோ ரோடோ ஏதோ மாதிரி லைன் தெரியுதா. பூரா ஏதோ என்ன இந்த கார்பெட் போட்ட மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் இன்னும் இப்படி போய் அப்படியே போகணும் நாம். அப்புறம் இமயமலைங்க இதெல்லாம் பாருங்கள். அப்படியே பச்சை கலரில் கார்பெட் போட்ட மாதிரியே இருக்குது. யாரோ சொல்லிகிட்டு இருந்தார் ஒருத்தர், இந்த டைமுக்கு இங்கெல்லாம் இதெல்லாம் பனியாக இருக்கும், இந்த தடவை பனி இல்லை, நல்லா மழை விழுந்திருக்கு அப்படின்னு. 4 கிலோமீட்ரு. பேஸ் கேம்ப் 2.5. ஆக்சுவலாக பேஸ் கேம்ப்லேருந்து எல்லாமே ஏன்னா ஊர் தான் அது. ஸோ எல்லாமே கமர்ஷியலாக தான் இருக்கும். ஏ ஹரிராம் ஏ கியா ஹுவா. இன்னும் இங்கேருந்து போய் அந்த மலை ஏறணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 கிலோமீட்டர் நடக்கணும். 3.5 கிலோமீட்ரு. அதுதான் ஆக்சுவலாக இங்கே ஒரு இது லெமன் ஜூஸ் குடித்தோம். 40 ரூபா. அப்புறம் 2 லேஸு 5 ரூபா 10 ரூபா விற்கிறாங்க. அப்படின்னா சரி எப்படி பெர்மிஷன் வாங்கணுமா நீங்கள்? ஆமாம் அப்படின்றாரு. கவர்மெண்ட்டுக்கு ஆனால் எதுவும் காசு கட்ட தேவையில்லை, பெர்மிஷன் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து நேபாளிலேருந்து வந்திருக்காராம். 6 மாதம் இங்கே தான் இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். சரி ஸ்டாக் எல்லாம் எப்படி கொண்டு வருவீங்க அவ்வளோ தூரத்துலேருந்து அப்படின்னும். கீழேருந்து வந்து இதுதான் என்ன குதிரை கழுதலன்னு தான். ஒரு 4 வாட்டர் கேன்னு, அதாவது ஒரு 1 லிட்டருது ஒரு 12 பாட்டில்ஸ் வருமே, அந்த மாதிரி ஒரு பேக் 4 எத்தனை வரத்துக்கு ஒரு குதிரைக்கு 4000 ரூபாய் கொடுக்கணுமோ. அந்த மாதிரி எவ்வளோ போய் உண்மைன்னு தெரியாது, பட் சொல்கிறாரு. அதனால தான் இங்கெல்லாம் ரேட் ஜாஸ்தி அப்படின்றாரு. கண்டிப்பாக, ஏன்னா இவ்வளோ தூரம் அவங்க மலை மேலே எடுத்துன்னு வந்து எம்ஆர்பிக்கே விற்கணுன்னா கண்டிப்பாக ஆகாது. அப்புறம் இங்கெல்லாம் பனி எப்போ விழும் அப்படின்னோம். இன்னும் ஒரு 2 மாதம் விழும் அப்படின்னாரு.
ஓகே. அங்கே பாரு எப்படி இடிச்சுக்கிட்டு போகுது, ஆடுது. நான் அதான் எங்கேயுமே நான் சரி அது பாட்டுக்கு போவோம் அப்படின்னு பார்த்தேன். நான் ஏன் மேலேயே வருது. ரொம்ப இந்த குதிரை கழுதாக்காரங்கள்தே ரொம்ப இங்கே கலீஜ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அவங்களே தான் இப்போ நடக்கணும் அப்படின்னாலும் ஃப்ரீயாக ஒரு சைடில் நாங்கள் போயிட்டு இருந்தாலும் இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் வருவான், பின்னாடியிலேருந்து ஏதாவது ஒன்று வரும், இடிச்சுக்கிட்டே மூஞ்சி அது இது போயிடுது. பக்கத்துலேருந்து சைடில் அதோட சைடில் ஏதாவது கேரி பண்ணிகிட்டு இருந்தா லக்கேஜு இல்லை ஆளுங்களுடைய கால் ஆளுங்க உக்காந்துருந்தா குதிரை மேலே இதெல்லாம் இடிக்குதா. நாங்கள் ஃபுல்லாக ரொம்ப கார்னரில் போயிட்டு இருந்தால் நாங்கள் வந்து விழுந்துருவோம் கீழே. அந்த மாதிரி இது பாருப்பா, இங்கே தான் ஏதோ ஐஸ் இருக்கும் பாருங்க போகிறப்போ அப்படின்னாரு அவரு. இதுங்க தானா? ஐஸ் தான். இங்கே பாருங்க ஐஸு. இங்கே பாரு உடஞ்சிருக்கு ஐஸு. ஐஸ் தான். கரெக்டாக தான் சொன்னார் அவர் அண்ணன். இங்கே கொஞ்சம் விழுந்திருக்கோம் நீங்கள் இறக்கத்தில் போகிறப்போ அப்படின்னு. பாருங்கள் ஐஸ் எல்லாம் பூரா ஐஸ். அதுக்கு மேலே மழை விழுந்து மண் விழுந்திருக்கு. ஐஸ் தான் எல்லாமே. ஃபஸ்ட் டைம் அப்படி டச் பண்ணி ஒடிச்சு ஆடுந்து ஐஸு அந்த மாதிரி மலையிலேருந்து விழுந்து நல்லா இருக்கு ஆக்சுவலாக. நான் என்ன ஆக்சுவல் ஐஸ் தான், பட் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. அந்த மலை கீழேருந்து வர தண்ணியை தொட்டு பார்த்தேன், பயங்கர சில்லுன்னா இருக்குது. அங்கே கூட ஏதோ வெள்ளையாக தெரியுது, ஐஸாக இருக்குமோ? கேதார்நாத் 3 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஓ இங்கேயே இருக்குது மைல் ஸ்டோனு 3 கிலோமீட்ரு. இங்கே பாரு தமிழில் யாரோ எழுதியிருக்காங்க சிவா. எல்லாம் அது கீழே ஒழுகிற மாதிரி ஐஸு. இவர் இதெல்லாம் கூட ஐஸ் தான் எங்கள் சைடில். அது எல்லாம் டைம் வந்து 7:30 மணி இப்படி இருக்குது வெதரு. நிலா பாருங்கள், நிலா ஏதோ ஒரு 6 மணி மாதிரியே இருக்குது. இருட்டுறது வேறு இங்கே லேட்டு. இன்னும் 2.5 கிலோமீட்டர் இருக்குது கேதாருக்கு. இங்கே யாரோ பக்கத்தில் கேம்ப் ஸ்டே மிலேகா ஆஜாவா அப்படின்னா சும்மா எவ்வளோன்னு கேட்டோம். எத்தனை பேர் அப்படின்னா 3 பேர் அப்படின்னோம். 900 அப்படின்னா சும்மா ஒரு என்ன ரஃப் நாலேஜ் எவ்வளோ இருக்கும் இந்த பக்கம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது 10th ஸ்டே, அது வந்து அந்தாண்ட இருக்கிறது கேம்ப் ஸ்டே. பாருங்க மழை எப்படி தருது. அப்புறம் நிறையா பேர் இங்கே கேம்ப் ஸ்டே வேணுமான்னு கேட்குறாங்க. சரி சும்மா மறுபடியும் கேட்டோம் எவ்வளோ அப்படின்னு. ஆளுக்கு 100 ரூபா அப்படின்றாரு. அவ்வளோதான். பயங்கர குளிர். என்ன டெம்பரேச்சர் இருக்குதுன்னு தெரில. என்ன டெம்பரேச்சரு? சூடாக ஆலு பரோட்டா சொல்லியிருக்கேன். இவங்க வந்து ரோட்டி சப்ஜி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஆனால் ஊறுகாய் கொண்டு வரேன் அப்படின்னு போயிருக்காரு. கொண்டு வந்துட்டார் ஊறுகாய். தக்காளி ஊறுகாய் போல். ஆக்சுவலாக இதுதான் கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு ரொம்பது. ரோட்டி எல்லாம் நல்லா சாப்பிட்றியே. சூடா 10 டிகிரியா? செம்மையாக குளிருது. அதாவது இவர் எங்கேயோ நந்தி கேம்ப் ஸ்டே கிட்ட வர சொல்லிட்டாரு. வந்து இங்கே அவர் ஃபோன் பண்ணுற வரைக்கும் சாப்பிட்றலாம் அப்படின்னு. இதுதாங்க காலையில் ஏஞ்சோடனே எங்களோட வியூ பாயிண்ட். இதுதான் எங்களோட கேம்ப்பு. நல்லா வார்மாக இருந்துச்சு. சுடு தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு குடிக்க நேற்று லாஸ்ட் நைட்டு. அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஏன்னா
கம்பளி கொடுத்தாரு. இங்க பாருங்க எவ்வளோ பிரைட்டாக தெரியுது. காலையில் 2 மணிக்கு ஏஞ்சிக்க முடியல, எல்லாருக்குமே பயங்கர டயர்டு, தூங்கிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ போயிட்டு அந்த பக்கம் எங்கேயும் பப்ளிக் பாத்ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு லாஸ்ட் நைட்டு சொன்னேன். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ ஒரு ரவுண்டு கோயில்கிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னு. அங்கே தான் ஹெலிபேட் இருக்குது. அது கீழே ஒரு ஒயிட் கலர் இதில் சுற்றி ஒரு ஹெலிகாப்டரை விட்டுருக்காங்க. அது மோஸ்ட்லி ரீசெண்டாக ஏதோ ஒரு ரீல்ஸில் ஏதோ நியூஸ் பார்த்தேன், இப்படி ஏதோ ஹெலிகாப்டரில் கோளாறு அப்படின்னு. அது வந்து ஹெலிபேடுக்கு இதாகாமல் சுற்றி கீழே லேண்ட் ஆகிற மாதிரி, யாருக்கும் எதுவும் பேசஞ்சருக்கும் பைலட்டுக்கும் எதுவும் ஆகாத மாதிரி ஏதோ தான் சொன்னாங்க. மோஸ்ட்லி அந்த ஹெலிகாப்டராக தான் இருக்கணும் அது. இது தாங்க ஸ்டே. ஒரு 4 பேர் தாராளமாக தங்கலாம், 5 பேர் ஒரு சைடு மாதிரி தங்கலான்னு நினைக்கிறேன். தங்கலாம், ஆனால் இதுவாக தான் இருக்குது. எது நம்மளுடைய ஸ்டே அது இல்லை, அந்த லைட் பிங்க்கு அடையாளத்துக்கு இதுக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். சாக்ஸ் எல்லாம் மாட்டி விட்டு வந்திருக்கேன். சரி, கிளம்பி இருக்கோம் தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்படியே போய் சுற்றிட்டு வரலாம் அந்த பக்கம் அப்படின்னு. அந்த நீ சொன்னிய பைரவநாத்தம் ஏதோ இப்படி தான் ஏறணும். அதுக்கு இதுக்கு பக்கத்து மலையில் தான் இருக்குது அது. அதாவது அந்த பைரவநாத் வந்து கேதார்நாத்தை காப்பாற்று தான். ஸோ அதுதான் ஒரு யுகம். அப்போது இந்த 4 சார்தாம தாரி தேவி தானே காப்பாற்றுது அப்படின்னாரு அவரு சுரேஷ் பை. சரி, ஒரு கான்ஃப்ளிக்டிங்கான ஸ்டேட்மெண்ட்டு, பரவாயில்ல. கோயில் தெரிதாங்க, அது போய் இப்படி போனோம். சின்னதாக ஒரு லேக்கு அது உண்டு. அது நீங்கள் கடைக்காரங்கெல்லாம் நிறையா நேபாள், அப்புறம் பூட்டான், இது ஏன்னா பங்களாதேஷ்லேருந்தும் வந்து போட்டிருக்காங்க. எப்பட்றா நீங்கள் வந்து இந்தியா கவர்மெண்ட்கிட்ட பெர்மிஷன் வாங்கி போடுறீங்க? அதாவது இந்தியா ஆஃபீஷியல்ஸ் எங்களுக்கு வாங்கி தருவாங்க, நாங்கள் அவங்களுக்கு காசு தரணும் கமிஷனு அப்படின்ற மாதிரி. இதோ அங்கே பைரவ்நாத் இது கோயில், அங்கெல்லாம் ஜனங்க ஏறின இருக்காங்க தெரியும். அது ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ரெக். அது உடனே அவங்க ரெடியாக இருக்காங்க. ஏதோ பூஜை ஐட்டம்னு 200-250ன்றானுங்க அந்த பேகு. நந்தி கேலிய ஜன்வார் அப்படின்றான். அப்புறம் கங்காஜலுக்கு ஒரு சின்ன கேன் ஏதோ வச்சுருக்கான். ஒரு ருத்ராட்சு, பஞ்சமுகி ருத்ராட்சுன்னு ஒன்று போடுறான். என்னமா பண்ணுறானுங்க. இங்கே இருப்பார் ஹிமாலயன் ஹெலி சர்வீஸ் சர்சி பேஸ். நோ புக்கிங் அவைலபிள். இங்கே பார்ப்போமா, வாங்க சாப்பிட்ருவோம். ஆலு பரோட்டா வந்து தான் கம்மியாக இருந்துச்சு, 70 ரூபா. 70 ரூபா ஆலு பரோட்டா. நாம் இப்போது சோளே பரோட்டா சொல்லியிருக்கோம், 150 ரூபா. சோளேவும் ஆலு பரோட்டா வரும் 100 ரூபாயா? ஓ சரி சரி, நான் செப்பரேட்டாக நீங்கள் சோளை அதுக்கு வாங்கினோன்னா 150 ரூபா அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு எனக்கு. அவன் இந்த அர்த்தத்துலையும் சொல்லியிருக்கலாம்ல, சோளை செப்பரேட் வேணும்னா 150 ரூபா அப்படின்னு.
சரி, அவங்க வந்து பன்னீர் பரோட்டா சொல்லியிருக்காங்க. இவங்க சோலே பட்டூரா சொல்லியிருக்காங்க. 150 ரூபா அது. நைஸ் நைஸ். சாப்பிடு சாப்பிடு, சூடாக இருக்குது, மணமணன்னு சாப்பிடுங்க. பன்னீர் பரோட்டாவா இது? என்ன டிஃப்ரெண்ட்டு? அவ்வளோதான். உள்ள பேசலான்னு பண்ணேன், பன்னீர் போட்டு வந்துருச்சு. சாப்பிடுறேன். பாய். நல்லாயிருக்கு. நம்ம ஆலு பரோட்டாவும் வந்துருச்சு. போதும். இது பாரு எவ்வளோ மசாலா போட்டிருக்காங்க ஏதேதோ ஆலு பரோட்டாவில். இத்தனை நாள் நம்ம சாப்பிட்டது வெறும் இதுவே தான் இருக்கும். நல்லாயிருக்கு. நிறையா ஏதேதோ மசாலா போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. மேத்தி, சீரகம், தனியா, ஆலு, உப்பு காரம் அதிலே போட்டிருக்கான். நல்லாயிருக்கு. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமும் துரை வந்து ஒரு டீ சொல்லியிருக்கா. ₹410 ஆச்சு. ₹10 நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டா? ஆமாம், பரவாயில்ல, போயிட்டு வாங்கன்ட்டார். ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் போயின்னு இருக்குது. ரூம்ஸு ஸ்டே அந்த மாதிரி பண்ணுவானுங்க போல் ஏதாவது. இது பாருங்க, கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு இந்த கடைங்க. ₹120 டாமெட்ரினா, ஃபேமிலி சூட்னா 6720 ரூமுக்கு. நம்மளுக்கு தெரியலையே. அதான் இதில் வந்து சாப்பாடும் இன்க்ளூடடாக. டாமெட்ரியில் 8 பேர் இருக்கலாம் அப்படின்றாரு. கவர்மெண்ட் இது தான், GMBN அப்படின்னு. வாங்க. தேங்க்யூ சார். சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ். இங்கே தான் போல் கொடுப்பாங்க போல் சாப்பாடு. இங்கே இருக்கு அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட், கர்வால் மண்டல், விகாஸ் நிகம். ஃப்ரீ ஆக்சிஜன். ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணணுமா? நம்ம ஃபஸ்ட்டு இவரை இப்போது சாயந்தரம் அப்புறம் நாளைக்கு காலையிலைக்கு ஆகுமா அப்படின்னு கேட்கணும். இல்லை ஒரே தர்ஷன் தான் அப்படின்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி டேக் கொடுத்துருவாங்க போல் ஹெலிகாப்டருக்கு. ஓகே, என்னன்றன்னா ஒரு தடவை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டா போதும், நீங்கள் போகலாம் எத்தனை தடவை நான் தரிசனத்துக்கு அப்படின்றாங்க. ஷாப்பிங்னு வந்தீங்க, எல்லாம் இதே தான் ஜி இருக்குது. கேளுங்க, எது உடன் தான்? पैक करके दूंगा आपको फ्रेशनेस। दो दाम ये 300। यमुनोत्री गंगोत्री गेट 4 दाम का है। 4 दाम का आपको ऐसा मिल जाएगा। சரி வாங்க. எவ்வளோ? ₹50 மேக்னெட்டு. ருத்ராட்சிலேயே வேஸ் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அவர் டிரைவர் இந்த பாட்டுங்கெல்லாம் போட்டு பயட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்ப்பா 4 போட்டோம். போதும். அந்த கலர்லேயே நல்லா இருக்குது. ஏதா துங்நாத் தான். ருத்ரநாத் பஞ்ச் கேதாரா? பஞ்ச் கேதார் இங்கே போட்டிருப்பார். 50 தேவன் வாங்கிப்போ மாதிரி சிம்பிளாக போகுது. அப்படியே கேதார்நாத் ஒன்று பிக்காக இருக்குது. மேக்னெட் மாதிரி வாங்கிப்போம். நல்லா தான் இருக்குது, வாங்கிக்கோங்க. ₹50. அதுக்கு தான் வேறெல்லாம் கேளுங்க, அதுக்கப்புறம் இதை கேளுங்க அப்படின்னு. நான் எடுத்தோடனே கேட்டிருந்தா இதை ₹100 சொல்லியிருப்பாரு போல். பிளாஸ்டிக் இது வாங்கிக்க. கேதார்நாத் தாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் छोटा साइज है। छोटा साइज में वाइक है। आओगे ना तुम तो वो अभी ऐसा दिखेगा। अभी ऐसा दिखेगा तुम। अगर शाम को जाओगे तो ऐसा दिखेगा। புக்கா இங்கே இருக்குது பட்டன். ஏதோ கனெக்ட் பண்ணால் லைட் வரும். சார்ஜ் போட்டு லைட் வரும் போல். பார்த்தீங்களா? 4 दाम दो அங்கே பேர். कितना இது வாங்கிப்போம்.
कौन सा? எவ்வளோ? ये 100 रुपये का लो, सब मेटल के 100 रुपये के हैं। ஆஹா சார் தாம் இருக்குது அந்த இது மாதிரி ஜோதிர்லிங்க மாதிரி இப்படி தான் இருக்கும் போல் அங்கே உள்ள அதுதான் பூசிட்டு அவங்க எப்படி பூசுறாங்க. அது பூசுறது இவங்க வெளியே ஆளுங்க நின்று இருப்பாங்க அவங்க பூசுறது காசுக்கு இதோ இந்த மாதிரி இவன் போட்டுன்னு இருக்கானே இப்போ மஞ்சள் ஃபுல்லா அந்த இதுல தடவி இருக்காங்க. பூசாரி மஞ்சள் எல்லாருக்கும் பூசுறாங்க. நீங்க வைக்கிறது இந்த இது மார்க் இது அவன் பூசாரி பூசி வரணும். இவன் பாரு எப்படி பூசுன்னு இருக்கான். அவங்க இஷ்டம். இப்படிதானா? இது கடையில் உள்ளே பார்த்தேன் சரக்காச்சுன்னு இருக்கானுங்க சுருட்டின்னு இருக்கானுங்க அடிப்பானுங்க போல் இங்கெல்லாம் கிடைக்கும் போல் தெரிது. அங்கே இது கோபுரம் இவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டு அதுங்க தெரியவே மாட்டேங்குது பாரு. இப்போ எல்லாம் புதுசாக தான் கட்டியிருக்கானுங்க. எல்லாம் சின்ன சின்னதாக இருந்திருக்கும் டென்ட்டு அது இதுன்னு. எல்லாம் பனி மூட்டமாக ஆயிடுச்சு. இங்கே கூட எல்லாம் கிளியராக இருந்தது பனி ஆயிடுச்சு எல்லாமே. அந்த இது கிளேஷியர் மவுண்டன்ஸ் தெரிஞ்சிருந்து இதை பாரு இங்கத்துலேருந்தே போகிறாங்க பாரு அந்த அந்த இதுக்கு அந்த கோயிலுக்கு. அந்த ஓமன்னு ஏதோ லைட்டிங் செட்டப்பில் போட்டிருக்குங்க. இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயில் அங்கே இருக்குது. எல்லாம் காவா தண்ணின்னு நினைக்கிறேன். அப்படி தான் வருது எல்லாமே வாசம். இதுதான் வேறு மெயின் என்ட்ரன்ஸ் போகிறது கோயிலுக்கு. நம்ம கேட்டோம் கடையில் எப்போ கடை வச்சு கோயில் திறப்பாங்கன்னு. 12 to 1:30 வரைக்கும் க்ளோஸு. இது மேலே திறப்பாங்க 8 மணி வரைக்கும் இருப்போம் ராத்திரி. காலைல 4 மணிலேருந்து அப்படின்றாங்க. இந்த மாதிரி தான் ஒரு டிரைவர் ஏதோ வச்சுருந்தார் காருக்கு ஏதோ போட்டிருந்தார். இருக்கா பாருங்க பாருங்க. டீ 30 காஃபி 50 ரூபான்னு போட்டிருக்கு. இது ருத்ராட்சி இது பழமோ என்னமோ அதை உரிச்சா ருத்ராட்சை வரும் அப்படின்ற மாதிரி. இவங்கெல்லாம் பாருங்கள் ஏதோ இவர் ஆக்சுவலாக நேற்று ஏறிட்டு இருந்தார். வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு தெரியல. இவர் ஆக்சுவலாக நேற்று ஏறிட்டு இருந்தார். இந்த பக்கம் புலி இது போட்டிருக்கிறவர். இவ்வளோ கோயிலேருந்து யாரோ வெளியே வராங்க. இவர் போல் யாராவது. ஓ அதுதான் அந்த பீம்ஷீலா அப்படின்றாங்க. 2013 ஃப்ளட் வந்தப்போ இந்த கல் பயங்கரமாக ஃப்ளட் இருந்திருக்கு கோயிலை அடிச்சுன்னு போகிற அளவுக்கு. அப்போது அந்த கல் வந்து ஃப்ளட்லேருந்து வந்து இங்கே உக்காந்துருந்தனால கோயில் தப்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ இது. அதனால் அதை பீம்ஷீலா அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள். அது கூட பரவாயில்ல. இங்கே இவர் ஒருத்தர் நல்லா உட்காந்துருக்காரு. நல்ல கோயில் பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆக்சுவலாக கோயில் திறக்க இன்னும் ஒரு 40 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் இவங்க ஃபோட்டோ செஷன் பண்ணிருக்காங்க. நாங்களும் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோம். இன்னும் எல்லாம் க்ரௌடடாக தான் இருக்குது. அப்பப்போ வந்து இது மாதிரி வந்து இன்டர்ஃபியர் பண்ணிடுறாங்க. எதுவும் பண்ண முடியாது, பப்ளிக் பிளேஸ் இல்லையா. ஸோ கோயில் வந்து ஓப்பன் பண்ணாங்க 1 மணி. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே நந்தி எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க.
இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆர்த்தி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஏதோ. அவர் பேர் சொல்லியும் தெரிஞ்ச மாட்டேங்கிறாங்க. ஃபோன் பண்ணி போகிறார் அவர். ஸோ தரிசனத்துக்கு போயிட்டுருக்கோம். தரிசனம் முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன். க்யூவில் நின்று இருக்கேன். ஓகே ஓகே, தரிசனம் முடித்தோம். நல்லா அழகாக மெதுவாக அனுப்புகிறாங்க. ஒன்றும் அவசரம் அப்படி நல்லா இல்லை. நின்று பார்க்கலாம். டெக்கரேட் பண்ணிட்டுருக்காங்க அந்த இது ஸ்டோனை, லிங்கத்தை. காலைல 5 மணிக்கு அப்படின்றாங்க தொட விடுறது. நம்ம 4 மணிக்கு தான் டெம்பிள் ஆக்சுவலி ஓப்பனு. 4லேருந்து 5 மணி வரைக்கும் அப்படின்றாங்க உள்ளே. காலைல வந்தால் அந்த க்யூவில் நின்று அப்படி வந்து இப்படி தரிசனம் முடிச்சுன்னு இப்படி வரணும். ஸோ இது ஏதோ உள்ளே இது பண்ண விட்றாங்க. இந்த சின்னதாக ஏதோ ஒரு கல். இன்னொரு தடவை ரவுண்டு சுற்றின்னு போயிட்டு தரிசனம் பண்ண வந்தோம். ஒருத்தர் கூலிங் கிளாஸில் போட்டு நான் அர்ச்சகர். இப்படி போவோம் வாங்க. இப்படி இதுதான் ஏதோ அது அவர் தண்ணி எடுத்து கொடுக்குறது அந்த குண்டத்துலேருந்து. கேளுங்க, என்ன பாட்டில் பிடிச்சிக்கிறீங்களா? எல்லாம் அதே தான். என்ன இருக்குது உள்ள? தண்ணி இருக்கா? அமிர்த் குண்டு. அமிர்த் குண்டா அது. இந்த பக்கம் காலியாக இருக்குது. கோயிலுக்கு ரைட் சைடில் இருக்கும். இப்போது ஓடுறார் அண்ணன் கேன் எத்தனை அமிர்த் குண்டில் தண்ணி எடுக்க. இதுதான் அந்த 1100 கொடுத்தா என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸ்பெஷல் தர்சனுக்கு ஏதோ அந்த மாதிரி. அதுதான் அந்த மாதிரி தான். ஆச்சு. நாம் இந்த பக்கத்துலேருந்து ஃபோட்டோ செஷன் முடித்தோம். காலியாக இருக்குது இந்த பக்கம். பீம்சிலா கிட்ட போவோம். அங்கே ஒருத்தர் பாபா தலை மேலே ஒரு மலையை கட்டி வச்சுருக்காரு, போய் பார்ப்போம். இதெல்லாம் அச்சு ஏதோ வச்சுக்கிறாங்க. இந்த பீம்சிலா தான் கேதார்நாத்தை காப்பாற்றுது. இந்த வேலியிலேருந்து அவ்வளோ ஃப்ளட்டு வந்து அந்த இமயமலைங்கள்லேருந்தெல்லாம் அவ்வளோ மழை தண்ணி இறங்கி ஃப்ளட்டு. அந்த பீம்சிலாலேருந்து அப்படியே இப்படி வந்தோன்னா சங்கரா இருக்காருங்க. சங்கராச்சாரியர். இதெல்லாம் இந்த யோகி பாபா அங்கே படுக்கிற இடம் போல். டென்ட்டு போட்டு கொசு நட்டெல்லாம் போட்டிருக்கு பாரு. ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரிய சமாதி. ஜேஎஸ் இனிஷியேட்டிவ். ஜேஎஸ்டபிள்யூவா என்ன அது? ஜேஎஸ் என்ன? இது ஒரு கம்பெனி. இது ஒரு மேஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்படி சுற்றின்னு போய் உள்ளே போகிறதுக்கு கீழே. 12 அடி இதுவாக இது ஸ்டாச்சு. பார்த்தப்போ இந்த ஸ்டார் ஷேப் இருக்கிறது எல்லாமே தண்ணி ரொம்ப இருந்துச்சு. எப்போவோ ஓம் தத்புருஷா வித்மஹே மகாதேவ. ஓ இது ப்ரேயர். தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இவர் எப்படி தாடியெல்லாம் ஷேவ் பண்ண மாட்டார் போல். ஷேவ் பண்ணிடுவார் போல். இங்கேருந்து இவரோட அந்த பேக் ட்ராப்பெல்லாம் நல்லா தெரியுது. ஸோ ஆக்சுவலாக இங்கே மேலே கேதார்நாத் டெம்பிள் வியூ ஸ்டே கேட்டோம் எவ்வளோ அப்படின்னு. மினிமம் தான் சார் 4000 ரூபா 5000 ரூபா அப்படின்றாரு. ஆனால் இங்கெல்லாம் எடுத்துகிட்டா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுமோ அப்படின்ற மாதிரி. வெறும் அந்த வியூ மாத்திரம் வாங்கிட்டு
அப்புறம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்போ தாஜ்மஹால் முன்னாடியே வீடு வாங்கிட்டு இருக்கிறவனுக்கு தாஜ்மஹால் ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி. ஜி நீங்கள் அந்த கருப்பு கலர் உருவம் மாதிரியே இருக்குதுன்னு சொன்னீங்களே சிவன் அங்கே பாருங்கள், அதே மாதிரி உக்காந்து இருக்கிற மாதிரியே அதே போஸ்டில் சிவன் அந்த மாதிரி தான் இருக்கிறது. இல்லை இது மாதிரி இந்த மாதிரி கீழேயே சொன்ன ஸ்டார்டிங் அவனுங்களே கடைக்காரனுங்க கன்ஃபியூஸ் ஆகிறானுங்க. அப்புறம் யாரோ அர்ச்சகர் வந்து இது நாளைக்கு இது ஏன்னா அபிஷேகம் இருக்குது, வாங்கிக்கோங்க டிக்கெட்டு அது இதுன்னு இது பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பார்த்து வேணாம் இப்படி போகலாம், இப்படி தானே வந்தோம் நம்ம நேராக இப்படி தான் வந்தோம்மா. சமோசா கடை உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். நாம் வந்து அந்த பக்கம் போலா சர்ப்ரைஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்கு பாரு, அந்த பக்கம் நம்ம வந்து அந்த காவா தண்ணியெல்லாம் வருதுன்னு சொன்ன பாரு. அதான் ஆக்சுவலாக அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. நம்ம தரிசனம் முடித்தோமா இல்லையான்னு தெரிய வர்றது இல்லை அவங்களுக்கு. ஏன்னா தரிசனம் முடித்தவங்க எல்லாருமே அந்த இது வச்சுருக்காங்க. இந்த கோயில் போகிற பார்த்தோம், உள்ளெல்லாம் தண்ணி ரொம்ப இருக்குது. வெறும் தண்ணி தான் இருக்குது அப்படின்றாங்க உள்ள, வேறு ஒன்றும் இல்லைன்னு போட்டிருக்காங்க. रेतस कुंड है यहाँ पर भोले का नाम लेने से बुलबुले उठाते हैं. ஓ ஓகே, போலே அப்படின்னா பபுள்ஸ் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிருப்பையா ஜூதா பாரி உத்தாரே நம சிவாய். இந்த மோமோஸ் சாப்பிட்ணுன்னு பாவம் பசங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அங்கே ஒரு இடத்துல கேட்டோம், வெறும் ஃப்ரைடு தான் இருக்குது அப்படின்னா. வேணா இங்கே பிரிட்ஜு தாண்டி 3வது கடை கேட்டு பாருங்கள், ஸ்டீம் வச்சுன்னு இருப்பார் அப்படின்னாங்க. இங்கே 500 ரூபா. और क्या मिलेगा भाई? चाउमीन. மோமோஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு கண்டிஷன் வாங்க, அதுக்கப்புறம் சவுமின் சாப்பிடுவீங்களா. அப்புறம் இந்த கேதார்நாத் இது என்ன தான் ஸ்டோரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்துருந்தோம். எதுக்கு ஜோதிர்லிங்கு அது இதுன்னு பண்ணுறாங்கன்னு. ஏதோ பாண்டவாஸ் வந்து அவங்களுடைய ஏன்னா சாபத்தை நீக்கிக்கிறதுக்கு 5 கோயிலுங்க வைக்கிறாங்க. மகாபாரத யுத்தத்தில் நிறைய குருஷேத்திரம்ல நிறைய உயிர் போயிருக்கும். அந்த பாவத்தை கல்விக்கிறதுக்கு பஞ்ச் கேதார் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதாவது 5 சிவன் கோயில். அதில் கேதார்நாத் ஒன்று. அதில் வந்து ஏதோ என்ன சிவனுடைய நாக்கோ இல்லை இது கோமாதா த்ரோட்டா ஃபுல்லாக இந்த த்ரோட் போர்ஷன்னு விழுந்திருக்கிற மாதிரி ஏதோ அப்படின்றாங்க. என்னன்னு தெரில. அதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு கடையில் பார்த்தோம், இப்படி தான் கல் இருக்கும் அப்படின்றாங்க. உள்ளே லிங்கம் இதை தான் வர்ஷிப் பண்ணுறாங்க. உள்ளே இது வந்து ஏதோ ஒரு கடையில் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸு இப்படி. அப்புறம் வேறு அந்த பஞ்ச் கேதாரில் ஒரு இடத்துல முடிய வர்ஷிப் பண்ணுற மாதிரி, இன்னொரு இடத்துல ஆர்ம்ஸ் வர்ஷிப் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி துங்நாத்தில் ஆர்ம்ஸ் வர்ஷிப் பண்ணுற மாதிரி மோமோஸ் வந்து வந்துச்சு. நம்ம இதெல்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ணல. சரி. அதாவது அவங்க என்னன்றாங்கன்னா, அத்திவரதர் எப்போ போனது 2019 அத்திவரதரை வந்து வெளியே எடுத்திருந்தாங்க. அப்போது லாஸ்ட் பட் 1 டேக்கு போயிருந்தோம் நம்ம. அப்போ வந்து பயங்கர க்ரௌடு காஞ்சிபுரத்தில். எல்லாம் காஞ்சிபுரம்லாம் முடிச்சுக்கிட்டு அப்போ தான் அங்கே எப்போவோ கேட்டோம், ஆன் த வேல இப்படி கேட்டோம் அந்த நியூஸு. அப்போ தான் சரி போகலாம், இவ்வளோ தூரம் வந்திருக்குமே, இல்லைன்னா 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டு வந்திருந்து. இப்போ வந்து ரீல் வந்து அது போட்டிருந்தோம், அது கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு. காலையில் ஒரு தூங்கவே இல்லை, டிரைவ் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தரிசனத்துக்கு நின்னோம். பார்க்கிங் போட்டு வண்டியை தரிசனத்துக்கு நின்று சரியான க்ரௌடு. அதுவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, டெம்பிள்குள்ளே போனோன்னே நேராக போயின்னு இருந்த க்ரௌடு நாங்கள் இருந்தப்பத்துலேருந்து ஜிக்ஸாக் போக விட்டு வேறு டைரெக்ஷனில் அமுச்சு விட்டாங்க.
ஆல்ரெடி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி காலெல்லாம் பயங்கரமான வலி, இன்னும் இதெல்லாம் ஜிக்ஸாக் பண்ணி கோயிலை சுற்ற விட்டாங்க. அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணு அங்கே தான் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இன்னும் உள்ளே போகுது. சரான இது ஏதோ ஒரு சின்னதாக ரூமில் வச்சுருந்தாங்க, அதுவும் எதுவும் ப்ராப்பரான இதில் வச்சிருக்கல. நல்லா இருக்கு டேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருக்கணும். வெளியில் மாவு அப்படியே இருக்குது. நல்லா இருக்கு, சாப்பிடுங்க சூடாகிறதுக்கு முன்னாடி. சட்னி பயங்கர காரமாக இருக்குது. சரி, மோமோஸ் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்ததுனால சௌமீனும் சொல்லியிருக்கோம். 80 ரூபாயா, எவ்வளோ வரும்னு கேட்டோம். ஒரு சின்ன பிளேட் அவ்வளோ காட்டுறாரு. ஆமாம், இதே பிளேட் அளவுக்கு தான் காட்டுறாரு. பார்ப்போம். சமோசா கேட்டேன், 30 ரூபாயா, பெருசாக இருக்குது, ஒரு கை அளவுக்கு இருக்குது சமோசா. 30 ரூபா பரவாயில்ல. அப்புறம் இந்த சௌமீன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆயிடுச்சு, அனுப்பிச்சாரு, ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நூடுல்ஸு தான் சௌமீனுன்றாங்க போல். இருக்கட்டும். தேங்க்யூ. எல்லா இடத்துலையும் அவ்வளோதான் ஜி. 4 ரோட்டி, சப்ஜி, தால் சாவல் 150 ரூபா. 4 ரோட்டி சப்ஜிக்கு 100 ரூபா அப்படின்றாங்க. ஆமாம், புளி தான் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் புளி சாஸ் போட்ட மாதிரி எதுவும் தெரியல. ஏதோ ஒரு சாட் மசாலாவோ ஏதோ சட்பட்டா மசாலான்னு ஏதோ ஒன்று போட்டான். அதுவாக தான் இருக்கும். நல்லா இருக்காண்ணா. அந்த பனி ஒரு லெஸ் தென் 10 செகண்ட்ஸ் இவ்வளோ தூரம் வந்துச்சு. அவ்வளோ குவிக்காக மூவ் ஆகிருக்கு அந்த பனி. ஜெய் கேதார் பாபா. அங்கே ஏதோ ஒரு கடையில் ஃபுல்லாக 1, 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் 4லேருந்து 9 ஃபேஸ் வரைக்கும் இருக்குது. திராட்சை வேலிடேஷன் கார்டு கூட ஏதோ தராங்க, தெரியல அதெல்லாம். ஜிமாலஜிக்கல் சர்டிஃபிகேட் ஏதோ கார்டு பாருங்க, பனி எவ்வளோ ஆயிடுச்சு. அந்த பக்கம் பூரா கோயில் பக்கம் பனியாக மூடிடுச்சு இப்போ. அப்புறம் இங்கே போகிற வழியில் இந்த அண்ணன் வந்து சமோசா போட்டுருந்தார் ஃப்ரெஷ்ஷாக. சரி, ரிட்டர்ன் போகிறப்ப வாங்கலான்னு பார்த்தோம். இது இப்போ காலையில் போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். புதுசாக சூடாக போட்டாங்க இப்போது அப்படின்னு. போடுறோம், ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க அப்படின்னாரு. வெயிட்டிங் அதுக்கு தான். 30 ரூபா ஒன்றுங்க. ஆனால் இது வந்து நார்மல் சைஸ் தான். அங்கே நம்ம பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லை. பட் ஓகே, ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தா ஓகே. அவர் கையை விடுற எண்ணெயில் சூடாச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் மாவு போட்டு பார்ப்போம், கை வச்சு பார்ப்போம். கையை விட்டு பார்க்குறாரு உள்ள. ஆயிடுச்சு. ரீஹீட் பண்ணால் தான் சீக்கிரம் சூடு குறைஞ்சிரும். என்ன இது ஃப்ரெஷ்ஷாக தானே பண்ணியிருக்காங்க, இருக்கும் சூடு. தெரியல அது. என்ன பிராண்டு இது? கெச்சப்புக்கு சொல்கிறியா? ரஃபான் போய் அமுக்குவானா தீன்னு? சீக்கிரம் இந்தாப்பா, இன்னும் இல்லை, தரேன். பரவாயில்லப்பா, நான் தேங்க்யூ பை. ஓகே, ஒரு கேளுங்க. 4லேருந்து 9ன்றாங்க. 4 மணிக்குமா ஓப்பன் பண்ணோன்னையும் அவங்க விடுவாங்க. ஓகேவா? ஏன் அவ்வளோ தலைக்கு எடுத்துக்கிற?
ஏடிஎம் எல்லாம் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ. ஏதோ கடையில் இது ஏதோ பார்த்தோம் தமிழ், இது ஏதோ விபூதி. ஆனால் இங்கே வாரணாசின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி தான் சொல்லுந்தேன் நான். அவன் 9 வரைக்கும் வச்சுருந்தான் 2லேருந்து. 8 சின்னது, ஆமாம் 2 வந்து பெருசு. இதெல்லாம் 4, 3, 5ன்னு. ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கிறது தான் கேம்பில். ஏதோ இருக்கோன்னு சமோசாவும் இது